Hi friends, இன்னைக்கு வந்துட்டு again என்னோட mother-in-law-ஓட சேர்ந்து ரெண்டு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்துட்டு பரங்கிக்காவோட இன்சைட் ஃப்ளஷை வச்சு அது வந்து நம்ம பரங்கி குடல் அப்படின்னு சொல்லுவோம். பரங்கி குடலை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு சட்னி தொகையல் சாத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு தொகையல் அண்ட் ஒரு பச்சடி தயிர் பச்சடி எப்படி அதை வச்சு பண்ணுறதுன்ட்டு நான் பண்ண போகிறது இல்லை, மதுரையில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெஜிடபிளில் எந்த பார்ட்டையுமே வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ எதுவும் எப்படி யூஸ் பண்ணலாமோ அதை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அதனால அந்த குடலை எடுத்து சட்னிக்கு வந்து நம்ம எப்பவும் போல உளுத்தம்பருப்பு இது மிளகாவத்தெல்லாம் வதக்கிட்டு இதையும் ஒரு லேசாக வதக்கிட்டு தேங்காய் புளி உப்பு சேர்த்து தொகையெல்லாம் அரைச்சிடலாம். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெய் எண்ணெய் எது வேணாலும் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி தயிர் பச்சடிக்கு வந்து அந்த பரங்கி குடலும் தேங்காய் பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிட்டு உப்பு தயிர் சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டினா போகிறோம், அவ்வளோதான், அதுவும் ரெடி. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு ரெசிபிஸையுமே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து இங்கே யூஎஸ்ல வந்துட்டு கபோச்சா ஸ்குவாஷுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு ஹோல் கபோச்சா ஸ்குவாஷை வாங்கிட்டு அதில் இருக்கிற அந்த ஃப்ளஷை தான் எடுத்து பண்ணியிருக்கோம். பரங்கி குடல் அப்படிங்கிறது இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எக்ஸாக்ட் அந்த பரங்கிக்காயாங்கிறது வந்து கிடையாது, இது இங்கே கிடைக்கிற இந்த கபோச்சா ஸ்குவாஷ். ஸோ வாங்க இன்னைக்கு ரெசிபிக்கு போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கபோச்சா ஸ்குவாஷ். நான் வந்து ஒரு பெரிய கொட்டையாக வாங்கி அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சின்ன சின்ன பத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த சென்டர் பார்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து இந்த சட்னிக்கும் பச்சடிக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த குடல் அப்படிங்கிறது, பரங்கி குடலுங்கிறது. ஸோ இது மாதிரி நான் ஒவ்வொரு பீஸ்லேருந்தும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கி குடல். இதில் பாதி வந்து பச்சடிக்கும் பாதி தொகையலுக்கும் எடுத்துக்க போகிறோம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகா போட்டு வறுக்க போகிறோம். இது பரங்கி குடல் வந்து திதிப்பாக இருக்கிறதுனால நம்ம 4 மிளகா வச்சுக்கிறோம், இல்லைன்னா கம்மியாக வச்சுக்கலாம். 4 மிளகா வச்சு அரைக்கும்போது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கார்த்தால நேரத்தில் நம்ம சாதாரணமாக நெய் விட்டு சாப்பிடுவோம். நைட்டாக இருந்தால் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதோ இப்போ அதை நல்லா செவக்க வறுக்க போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுக்க போகிறோம். இது இப்போ வந்து வேறு ஒரு இதில் மாற்றிடலாம். நல்லா வறுப்பட்டு எடுத்து வேறு ஒரு இதில் மாற்றிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அடுத்து அந்த பரங்கி குடலையும் நல்லா வதக்க போகிறோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் வறுத்த பருப்பு. நம்ம பெருங்காயமும் சேர்த்துருக்கிறதால நல்லா இப்படி செவந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் இருக்குது. இப்போ இந்த பரங்கி குடலையும் நல்லா வதக்கிட்டு எடுக்க போகிறோம். நம்ம இது வந்து இலசாக இருக்கிறதுனால இதில் கொட்டைலாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெரிய நல்ல முத்தக்காயாக இருந்ததுன்னா கொட்டை தானாகவே வெளியில் வந்துடும். இதில் வந்து இதுவும் சேர்ந்தே இருக்குது, கொட்டையும் சேர்ந்தே இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி இது வந்து சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணியிருந்துருக்கலாம். நாங்கள் வந்துட்டு இலசா இருக்குது அப்படிங்கிறதால வந்து அப்படியே போட்டுட்டோம். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப உங்களுக்கு வதக்கணும்னு கிடையாது, பச்சையாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சடிக்கு வந்துட்டு நம்ம வதக்க போகிறது இல்லை இல்லையா? பச்சடிக்கு வதக்க வேண்டாம், சட்னிக்கு மட்டும் வதக்கிண்டா போகிறோம். ஓகே. ஸோ இது இப்போ வந்து வதக்கினதுக்கப்புறம் காட்டுறோம். அடுப்பை அணைச்சிட்டோம். இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் இது கூட சேர்த்து லேசாக பரட்டிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ இது பச்சடிக்கு வந்துட்டு அந்த பரங்கி குடலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பச்சையாக தான் அரைக்க போகிறோம் ஆக்சுவலி. ஸோ
ஸோ பார்த்திங்கன்னா இந்த பெரிய கொட்டையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்ருக்கோம். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. சின்ன சின்ன மெல்லிசாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அரைப்பட்டுடும். நம்ம சட்னிக்குன்னா வதக்கணும், பச்சடிக்குன்னா வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு 2 பச்சை மிளகா, 1/4 கப்பு தேங்காய் போட்டு அரைக்க போகிறோம் இது. ஸோ இப்போ இது நம்ம இந்த மாதிரி சட்னி வேறு வெஜிடபிளில் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பரங்கி இது பீர்க்கங்காவோட இளம் தோல், மேல் தோல், அதுவும் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. அதே மாதிரி சௌச்சௌ, பெங்களூர் கத்திரிக்காய், அதோடைய தோல், மெல்லிஸ் தோலும் அதே மாதிரி சட்னி இதே இதில் மெத்தடில் வதக்கி எல்லாம் இது பண்ணி இதே மாதிரி அரைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து வதக்கணும். எதுவாக இருந்தாலும் பச்சடிக்கு வதக்க வேண்டாம், சட்னின்னா கண்டிப்பாக வதக்கணும். ஓகே. ஓ, பச்சடிக்குன்னா ஆனால் பச்சடிக்கு வந்து அந்த பரங்கிக்காயில் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் இல்லை வெள்ளரிக்காய் தான் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். மற்றது அந்த பெங்களூர் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பச்சடிக்கு அவ்வளோ தூரம் சரியாக வராது. ஸோ இப்போ இது கொஞ்சம் நரன்னு அரைச்சிருக்கோம், ரொம்ப அரையலை. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி, 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா அரைஞ்சின்ருக்கு, நல்லா அரைப்பட்டு ஸ்மூத்தாக ஆகிடுத்து பாருங்கள். இதை வந்து இப்போ வேறு பவுலில் மாற்றிடலாம். நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு உப்பு தயிரும் சேர்த்து கலக்கி வச்சுட்டா அப்புறம் தாளித்து கொட்டிட்டா அவ்வளோதான் பச்சடி. ஓ, நான் பெரிய பவுலாக கொடுத்துட்டேனோ? இல்லை, தயிர் எல்லாம் சேர்க்கும் போது அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வெசல். ஐயோ, நான் வந்துட்டு நல்லா சட்னி பச்சடி தொகையல்னு கன்ஃபியூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி வீடியோவில் ஒழுங்காக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ தயிர் பச்சடிக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பவுலில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து உப்பு கப்புக்கு 3/4 டீஸ்பூன் உள்ள இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் போட்டு சேர்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஸ்டோர் பாட் யோகர்ட் தாங்க, இது வீட்டில் பண்ணதில்லை. இது வந்து க்ரீக் யோகர்ட், காஸ்கோலேருந்து வாங்கினது. அதுதான் நல்லா தாராளமாக சேர்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா செம க்ரீமியாக. எனக்கு இதை பார்க்கும்போது மேங்கோ ஐஸ்கிரீம் தான் ஞாபகத்துக்கு வருது. மேங்கோ ஐஸ்கிரீம் வித் மின்ட் மாதிரி இருக்குது அந்த சின்ன சின்ன க்ரீன் சில்லி பீசஸ். ஸோ பார்த்திங்கன்னா பச்சடி வந்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்னும் தாளித்து மட்டும் கொட்டணும், அவ்வளோதான். ஸோ இப்போ தயிர் பச்சடிக்கு வந்துட்டு தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் இதுக்கு. நம்ம இதுக்கு பெருங்காயம் வேணும்ன்ட்டு இல்லை இல்லையா? பெருங்காயம் நம்மளுடைய சாய்ஸ் தான், வாசனைக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பெருங்காயம் சேர்க்கலை நாங்கள். வெறும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ இது கொஞ்சம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும். ஸோ அதுக்குள்ளே அங்கே பார்த்திங்கன்னா ரைனோ நல்லா தூங்கிட்டு இருக்கான், அதனால தான் எங்களால் குக் பண்ண முடியுது. சொன்ன உடனே முழிச்சிட்டான். ஸோ இங்கே கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தயிர் பச்சடி கூட சேர்த்துட்டோன்னா தயிர் பச்சடி ரெடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தொகையலுக்கு வதக்கின அந்த பரங்கி குடல் ப்ளஸ் தேங்காய் இதை வந்துட்டு மிக்சியில் போட்டிருக்கோம். இது கூட இப்போ புளி 1 டீஸ்பூன், இது வந்து இந்த ஹோம்மேட் டேமரின் பேஸ்ட் தான் அது சேர்த்துருக்கோம். 3/4 வரமிளகாவும் முதல்ல சேர்த்துண்டுடலாம், போட்டுண்டுடலாம். அப்புறம் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனுக்குள்ளே இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ உப்பு இது எல்லாமே சேர்த்துண்டாச்சு. இதை முதல்ல வந்துட்டு அரைச்சி எடுத்துடணும். ஸோ இப்போ பருப்பு இதுக்கு முதல்ல சேர்க்க மாட்டோம் இல்லையா? பருப்பு முதல்ல சேர்த்தோன்னா ரொம்ப முழுக்குன்னுட்டு ஆகிடும். அதனால் இதெல்லாம் நல்லா வதங்கினதெல்லாம் அரைப்பட்ட அப்புறம் பருப்பை வந்து சேர்த்து போட்டு இது பண்ணிடலாம். ஸோ அதாவது இந்த தொகையல் வந்து நரன்னு இருக்கணும், நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பருப்பை வந்து கடைசியில் போடுறோம். ஓகே. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி தண்ணி போட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா பரங்கிக்காலாமே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், அதனால் ரொம்ப தண்ணி வேண்டாம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த பருப்பை சேர்க்கலை, வெறும்ன இதுதான் அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ இது நல்லா சாஃப்டாக அரைஞ்சிடுத்து. அடுத்து இப்போ வந்து பருப்பு சேர்க்க போகிறோம். அதில் பருப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இது இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணுமா? நமக்கு வந்து வாயில் வந்து அந்த பருப்பு கடக்குன்னு படணும் சொன்னதுன்னா கொஞ்சம் எடுத்து இந்த பருப்பையே கொஞ்சம் வச்சுன்ட்டு எல்லாம் அரைச்சி முடிச்சப்புறம் மேலாக போடலாம். இல்லை தேவையில்லைன்னா எல்லாம் ஃபுல்லாக போட்டு அரைச்சி விடலாம். இந்த இப்போது அரைப்பட்டு எடுத்து இது மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டா போதும். ஸோ தொகையல் ரெடி ஆகிடுது இல்லையா? ரெடியாக எடுத்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோன்னா உப்பு ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காயும் கூட சேர்த்துக்கலாம். ஓகே. தண்ணி வந்து இது கூட விடலை, காலுக்கும் கம்மியாக தான், 1 ஸ்பூன் ஓகே அவ்வளோதான் விட்டுருப்போம். ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருப்போம். ஓகே. அதுக்கு மேலே தேவையில்லை தண்ணி. ஸோ அவ்வளோதான், சட்னி அண்ட் பச்சடி ரெண்டுமே ரெடி ஆகிடுது. இன்றைக்கி வந்து மென்யூ இதுதான்: சாதம், ஜீரா மிளகு ரசம், தொகையல், பீன்ஸ் பொரியல். ஸோ அதுதான் இன்றைக்கான மென்யூ. பரங்கி குடல் தொகையல் அண்ட் தயிர் பச்சடி ரெண்டுமே ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு புது ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.